Hi hello friends, welcome to cooking style channel. இந்த வீடியோல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு 100% ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்லையே இதோட டேஸ்ட் இருக்கும். ஸோ நான் செய்கிற எல்லா மெத்தடையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எதையும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இல்லை ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இதோடைய டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த சூப்பரான ரெசிபி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் பன்னீரை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டி தான். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை 1க்கு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 மீடியம் சைஸு தக்காளி எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் ஒரு 10 எடுத்திருக்கேன். இது காரம் இல்லாது. கொஞ்சம் கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் கோவா எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 2 பீஸு பட்டர் எடுத்திருக்கேன். 6 முந்திரி எடுத்திருக்கேன். பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன். அது போக தேவையான அளவுக்கு நெய், தேவையான அளவுக்கு உப்பு, அது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது இதில் காமிக்கல, செய்யும் போது சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கணும். இது லைட்டாக வதங்கினதும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கி சாஃப்டானதும் இது நம்ம ஆற வைக்கணும். அதுக்கு முன்னாடி முந்திரியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சு இந்த 6 முந்திரியும் 10 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகாய் வந்து காரமே இல்லை நான் எடுத்துன்னுக்கிறது. நீங்களும் அதே போல் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய மிளகாய் காரமாக இருந்தால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக மட்டும் தான் சேர்த்துன்னு இருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் கோவா சேர்த்து அது கிரைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ. இது நல்லா ஸ்மூத்தாக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் ஆறுனதும் ஜாரில் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே சேர்த்தாக்கா ஜார் தெரிச்சிடும் நம்ம கிரைண்ட் பண்ணும் போது. இப்போ இது கிரைண்ட் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இது போல். இப்போ இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கின்னு நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டர் பீஸை சேர்த்துக்கணும். பட்டர் நல்லா காஞ்சி உருகுனதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்து நல்லா இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கணும், ஃப்ரை பண்ணணும். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கணும், இல்லைன்னா பவுடரு தீஞ்சிடும், மிளகாய் தூள் தீஞ்சிடும். இப்போ இது ஃப்ரை ஆனதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து கம்ப்ளீட்டாக நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம இந்த பட்டர் கூடயே நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணதும் 1/2 டம்ளர் தண்ணியை நான் ஜாரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இது 2லேருந்து 3 நிமிஷம் ஃப்ரை ஆனதும் இது கொஞ்சமாக கொதிக்கிறதுக்காக நான் மூடி போட்டு மூடுறேன். ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கணும். அதையும் இதிலேயே மிக்ஸ் பண்ணி விடணும். அது கூடவே நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த கோவாவை சேர்த்துக்கணும். இது போல் ஃப்ரெஷ் க்ரீமும் கோவாவும் சேர்க்கறதுனால இந்த பட்டர் பன்னீர் மசாலாவோடைய டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக வரும். க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கொடுக்கும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது போல் பன்னீர் பீசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் இதை மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம இதை வேக விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நான் எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு. பன்னீரும் இது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு, மசாலாவோட கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கணும். இது போல் சர்க்கரை சேர்க்குறதுனால நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ரெஷ் க்ரீமு, இந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 100% ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற அதே டெக்ஸ்சரை கொடுக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டு நான் மூடி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்விங்காக எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிளான மெத்தட், சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ். கண்டிப்பாக யார் வேணாலும் வீட்லேயே செய்யலாம். இதோடைய டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டும் இதை விட கம்மி டேஸ்ட்டே இருக்காது. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டு கொடுக்கும். இதை வந்துட்டு நீங்கள் குல்ச்சா, நான், ரோட்டி எது கூட வேணாலும் காம்பினேஷனாக சாப்பிட்லாம். ஸோ இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைக்கும். Thank you so much for watching.